டெல்லி சட்டசபை தேர்தலில் கிரண் பேடியின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா செய்த தேர்தல் பிரச்சார பொறுப்பாளர் நரேந்திர டாண்டன் சற்று நேரத்தில் வாபஸ் பெற்றார். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவின் முதல்வர் வேட்பாளராக முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி முன்னிறுத்தப்பட்டுள்ளார். கிரண் பேடியின் தேர்தல் பிரச்சார பொறுப்பாளராக நரேந்திர டாண்டன் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் கிரண் பேடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷாவுக்கு டாண்டன் கடிதம் எழுதியுள்ளார். தேர்தல் தொடர்பாக பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு கிரண் பேடி பிறப்பிக்கும் உத்தரவுகளை தன்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காலையில் ராஜினாமா செய்த நரேந்திர டாண்டன் திடீரென்று பிற்பகலில் ராஜினாமாவை வாபஸ் பெற்றார். உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்துவிட்டதாகவும் தொடர்ந்து கட்சிக்காக பணியாற்றப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். நரேந்திர டாண்டன் ஏற்கனவே 2 முறை பாரதிய ஜனதாவில் ராஜினாமா செய்து மீண்டும் கட்சிக்கு திரும்பியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி பாரதிய ஜனதாவில் மூத்த தலைவர்கள் இருக்கும் நிலையில் கிரண் பேடியை முதல்வர் வேட்பாளராக அக்கட்சி முன்னிறுத்தியது அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் பிரச்சார பொறுப்பாளர் விலகல் நாடகத்தால் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை மேலும் அதிகரித்துள்ளது.